அன்பு இருக்கிறவரை ஆனந்திக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அன்பு இருக்கிறவரை நிச்சயமா ஆனந்தியை எந்த ஒரு ஆபத்திலையும் விட மாட்டாரு. கண்டிப்பா ஆனந்திக்காக எந்த எல்லைக்கும் போவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த அன்பு கிட்ட போய் மகேஷ் சொல்ல அப்பதான் அன்புக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த விவாகரத்து எல்லாமே நடிப்பு, நாடகம், இதற்கு பின்னாடி துளசியோட சதி இருக்குது அப்படின்றத மகேஷ் கிட்ட சொல்றாரு. பட் மகேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இப்போதைக்கு எந்த மூவும் பண்ணாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா ஆனந்தி எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு நான் உங்ககிட்ட வந்து நான் சேர்க்கிறேன், நீ அதை பத்தி கவலையே படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு மனசுல வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன செய்யணும், தான் போய் தான் ஆனந்தியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ நான் இங்கிருந்து வெளியே வரணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு மகேஷ் இருந்துகிட்டு, இல்லப்பா வேண்டாம், நீ ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உன்னை வந்து இதுக்கப்புறம் பெயில கேன்சல் பண்ணிடுவாங்க, பெயில் தரமாட்டாங்க, உனக்கு இப்போதைக்கு பெயில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனாலும் அன்பு அதை ஏத்துக்காம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அண்ட் அது போக அங்க இருக்கிற போலீஸ்கார ஒருத்தரோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவரையும் பாத்தீங்கன்னா அங்க போறாங்க, அங்கேயும் கட்டி போட்டு வச்சிட்டாங்க அவரையும். சோ இப்போ அன்புக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் இங்க இருந்து எப்படியாவது போய் நம்ம ஆனந்தியை காப்பாற்றணும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பாத்த போன இடத்துல நம்ம அன்பை வந்து கத்தியில குத்திடுறாங்க. சோ அதுதான் இதுக்கப்புறம் நடக்க போற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப ஆனந்தியை காப்பாத்திட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கண்டிப்பா ஆனந்தி வந்து அந்த கணேஷ் அப்படின்றவரை கூட்டு போய் அங்க உண்மையை சொல்ல வச்சிருவாங்க. இப்படிதான் சார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டாங்கனாலே போதும், அவ்வளவுதான். கருணாகரன் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிருவான். அண்ட் நம்ம அன்பு ரிலீஸ் ஆகிறதுக்கு அவர் ரெடி ஆயிருவாரு. செய்யாத தப்புக்கு இவ்வளவு நாள் ஜெயிலுக்குள்ள இருந்த அன்புக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறம் இது முடிஞ்சு வீட்டுக்கு போனோடனே அங்க ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அன்பு ஆனந்தியை பிரிச்சு விடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி துளசி ஒரு கட்டுக்கதையை கட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? சோ இந்த விஷயம் வந்து போய் உடைய போகுது. ஏன்னா இங்க அன்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனாலே அங்க எல்லாமே காலின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இப்போ துளசி நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த கையெழுத்தை போடல, எல்லாமே சதி பண்ணி வாங்கிட்டு இவங்க பண்ற விஷயம் பாருங்களேன், ரொம்ப கேவலமா இருக்குது. ஓகே, நீங்க இவங்க கிட்ட வாங்கிக்கிட்டீங்க, அதாவது நம்ம ஆனந்தி கிட்ட வாங்கிக்கிட்டீங்க, நம்ம அன்போட அம்மா கிட்ட வாங்கிக்கிட்டீங்க, அன்பு கிட்ட எங்கப்பா வாங்கினீங்க? அன்பு கிட்ட வாங்காம எப்படிப்பா டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்றதா நம்மளோட டவுட். சோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பண்ண சொன்னது யார் அப்படின்ற விஷயம் வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தாதான் துளசியும் சரி அவங்க அப்பாவும் சரி கையும் களவுமா மாட்டுவாங்க. இதுக்கப்புறமாவது லலிதாவுக்கு கொஞ்சமாவது அறிவு வருதா அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அறிவுன்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு பேர் தன்னோட பிள்ளைங்க, சொந்த பிள்ளைங்க சொல்லுது இது வந்து ஒரு தீய சக்தி, இதை துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதெல்லாம் கேட்காம இவங்க இன்னும் கூட வச்சிருக்கிறது இவங்களோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கு அப்படின்றத இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிடுவாங்க. பட் இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நிச்சயமா இவங்க ஜெயிலுக்கு போகணும், இவங்க கழி திங்கணும் அப்படின்றத நம்மளோட ஆசை. ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே கேவலமான விஷயங்களா இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, கதை எதை நோக்கி போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.